கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டணத்தை அடுத்த குரும்பட்டி சாமுண்டியம்மன் வனத்துக்கு அருகில் உள்ள விவசாய நிலத்தில் அரிய வகை நடுகள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வுக்குழு, அருங்காட்சியகம் மற்றும் தமிழ்நாடு தொன்மை ஆய்வு நிறுவனம் இணைந்து மேற்கொண்ட ஆய்வில் 4 அடி சதுர பரப்பில் அமைந்த இந்த கல்லில் கோயில் வடிவம் செதுக்கப்பட்டுள்ளது. கருவறையில் லிங்கமும் இருபுறமும் நந்திகளும் காணப்படுகின்றன. கோயிலின் இரு புறங்களிலும் சூரியன், சந்திரன் கோட்டுருவங்கள், குடை, கண்ணாடி, சிம்மம் மற்றும் யானை ஆகிய வடிவங்களும் உள்ளன. இவை இறந்த தலைவனின் பெருமை, பலம் ஆகியவற்றை குறிக்கும் வகையில் இருப்பதாக நிபுணர்கள் கூறியுள்ளனர். இதனை பள்ளிப்படை நடுகள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இப்படியான நடுகள் இதுவே முதல் பதிவு என வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு வீரன் இருந்தான்னா இது மாதிரி பள்ளிப்படையெல்லாம் எடுக்கிறது இல்லை. அவனுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு நடுகள் எடுத்து அவனை சொர்க்கத்துக்கு கூட்டு போய் இந்த சிவலிங்கத்தை அவன் வழிபடுற மாதிரி காட்டுவாங்க. அவன் சிவலோகத்துக்கு போயிட்டான்றதுனா சிவலிங்கத்தை வழிபடுற மாதிரி காட்டுவாங்க. ஆனா இங்க அந்த ரெண்டுத்துமே மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கோயிலும் கட்டியிருக்கிறாங்க. ஆனா அந்த கோயில் ஒரு முழு வழிபாட்டுக்குரிய முழு அளவிலான கோயில் இல்லை. அந்த கோயில் இங்க ரிலீஃப் என்று சொல்லக்கூடிய புடைப்பு சிற்பமா காட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது கோயில் தானே, இது எப்படி நடுகள்னு சொல்றீங்க அப்படின்னா அதுக்கான 2 சான்றுகள் மிக அழகா இங்க காட்டியிருக்காங்க. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 பக்கமும் பாத்தீங்கன்னா சூரியன், சந்திரன் காட்டியிருக்காங்க. இந்த சூரியன் சந்திரன் காட்டியிருக்கிற விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவனுடைய புகழானது சூரியன் சந்திரன் இருக்கிற வரையிலும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சூரியன் சந்திரனை காட்டிருக்காங்க.